வணக்கம் மக்களே. இன்றைக்கி உங்களுக்கு என்ன வகுப்பு எடுக்க போகிறேன் அப்படின்னா, தனுசு லக்னத்தை பற்றி சொல்ல போகிறேன். தனுசு லக்னக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது. தனுசு ராசிக்கு அதிபதி குரு. இந்த தனுசு ராசியில் நீச்ச கிரகங்களோ உச்ச கிரகம் நீச்சமாகிறதோ உச்சமாகிறதோ கிடையாது. தனுசு லக்னக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, தனுசு லக்னக்காரங்க சிறு குற்றம் குறைகளை கூட கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இயல்பு உடையவங்க. ஒருத்தவங்க முகத்தை பார்த்த உடனே இவங்க கேரக்டர் இப்படி அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா, எவ்வளவு தான் நம்ம அவங்களுக்கு செஞ்சுருந்தாலும் ஒரு சின்ன குறை குற்றம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதையே தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் அப்படி பண்ணீங்க, நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்னு. அதாவது செய் நன்றி மறந்தவர்கள் எல்லாம் சண்டைக்கு வந்துடாதீங்க. இப்போ அம்மா அப்பாவே உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அவங்க செஞ்ச ஹெல்ப்பெல்லாம் மறந்துடுவீங்க. அந்த தப்பு பண்ணதை மட்டும் நீங்கள் இப்படி பண்ணீங்க, இப்படி பண்ணீங்க, இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதைத்தான் சொல்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா, சொந்த பந்தங்கள் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. சொந்த பந்தங்கள் மேலே அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சுருக்கவங்களாக இருப்பீங்க. நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு லவ் மேரேஜ் செட் ஆகாது. அரேஞ்சு மேரேஜ் தான் முடியும். லவ் மேரேஜ் பண்ணினாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளோட குறைகளோட ஏண்டா பண்ணணும் அப்படிங்கிற இதோடு தான் இருப்பீங்க. இப்போ அரேஞ்சு மேரேஜ் பண்ணவங்க மட்டும் அப்படி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்க ஒரு நேரம் சலிப்பு இருந்தாலும் ஒரு நேரம் பரவாயில்ல, கணவனோ மனைவியோ இவரை கட்டினதுனால தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல அவங்க நினைப்பாங்க. ஆனால் லவ் மேரேஜ் பண்ணவங்க வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு லவ் செட் ஆகாது. அதனால் நீங்கள் வீட்டில் பார்க்குற பொண்ணை அல்லது வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருங்க. கோவத்தை குறைச்சிக்கோங்க. சுற்றம் சூழ வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.